கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 65:5 பின்பாகம். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நாம் எல்லோருமே நினைக்கிறோம் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் தினமும் ஜெபிக்கவும் செய்கிறோம். தாவீது ராஜாவும் பாருங்க, முதல்ல ஜெபிக்கிறாரு. அதன் பின்புதான் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற பயங்கரமான காரியங்களை பார்க்கிறார். இந்த எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக, உலக பொருட்களுக்காக மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்து ஜெயம் எடுத்தவர்களும் உண்டு. ஆனால் நீங்கள் முதல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்காக இயேசுப்பா கிட்ட ஜெபித்து உதவி செய்யும்படி கேட்க போறீங்க. அதன் பின்பு உங்களுக்குரிய தேவைகள், உலக காரியங்களுக்காக, மற்ற எல்லா காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்க. இந்த 2 காரியங்களிலுமே பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இயேசுப்பா செய்து என்ன செய்வாங்க? அசத்திடுவாங்க. நீங்கள் எதிர்பாராத நன்மையான காரியங்களை செய்து உங்களையே பிரமிப்படைய செய்தும் அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்வார். ஏன்னு சொன்னா நீங்க அவருடைய செல்ல பிள்ளைகள். ஆமென். God bless you. எத்தனை தீரழின் பாவமின் தேவனே, கிளியின் மேல் இறங்காயுனே. எத்தனை தீரழின் பாவம் என் தேவனே, கிளியின் மேல் இறங்காயுனே. நித்தமின் இருதயம் தீயதன் பாரனே, நிலைவரும் இனில் இல்லை நீ என் தாவரமே. எத்தனை தீரழின் பாவம் என் தேவனே, கிளியின் மேல் இறங்காயுனே. I love in my Jesus.